அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பொன்முடியை அமைச்சராக பதவியேற்க ஆளுநர் அழைப்பு விடுத்த தகவலை ஒன்றிய அரசின் அட்டர்னி ஜெனரல் உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்தார். ஆளுநருக்கு எதிராக எந்த உத்தரவுகளும் பிறப்பிக்க வேண்டாம் என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் ஒன்றிய அரசின் அட்டர்னி ஜெனரல் கோரிக்கை வைத்தார். ஆளுநரின் நடவடிக்கையை எதிர்த்து தொடரப்பட்ட மனு முடித்து வைக்கப்பட்டதாக உச்சநீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. நாட்டின் ஜனநாயகம் உச்சநீதிமன்றத்தால் காப்பாற்றப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு சார்பில் ஆஜரான அபிஷேக் சிங்வி வில்சன் ஆகியோர் குறிப்பிட்டனர். தனது செயலுக்கு ஆளுநர் RN ரவி மன்னிப்பு கோரியதாக உச்சநீதிமன்றத்தில் அட்டர்னி ஜெனரல் வெங்கட்ரமணி குறிப்பிட்டிருந்தார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பொன்முடி வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் மன்னிப்பு கோரினார் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி. தனது செயலுக்கு ஆளுநர் RN ரவி மன்னிப்பு கோரியதாக உச்சநீதிமன்றத்தில் அட்டர்னி ஜெனரல் வெங்கட்ரமணி தகவல் தெரிவித்திருக்கிறார். பொன்முடியை அமைச்சராக பதவியேற்க ஆளுநர் அழைப்பு விடுத்த தகவலை உச்சநீதிமன்றத்தில் ஒன்றிய அரசின் அட்டர்னி ஜெனரல் தெரிவித்திருந்தார். ஆளுநருக்கு எதிராக எந்த உத்தரவுகளும் பிறப்பிக்க வேண்டாம் என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் ஒன்றிய அரசின் அட்டர்னி ஜெனரல் கோரிக்கை வைத்தார். இதனையடுத்து ஆளுநரின் நடவடிக்கையை எதிர்த்து தொடரப்பட்ட மனு முடித்து வைக்கப்பட்டதாக உச்சநீதிமன்றம் அறிவித்தது. நாட்டின் ஜனநாயகம் உச்சநீதிமன்றத்தால் காப்பாற்றப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு சார்பில் ஆஜரான அபிஷேக் சிங்வி வில்சன் ஆகியோர் குறிப்பிட்டனர். இது குறித்த அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.